இந்த நாள் பரிகாரம் திங்கள். நேயர்களே, இந்த உலகத்தை கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி இயக்கிக் கொண்டிருக்கிறது. அதையே யாவரும் கடவுளாக வழிபடுகிறோம். ஆனால் இந்து மதத்தில் மட்டுமே கடவுள் மட்டுமல்லாமல் பரிவார தெய்வங்கள் மற்றும் கடவுளின் பிரதிநிதிகளாக நவகிரகங்கள், பஞ்சபூதங்கள், அஷ்டதிக்கு பாலகர்கள் என ஒரு சிஸ்டமாக செயல்பட்டு வருகிறது. இதில் மனிதர்களின் தலையெழுத்தை முடிவு செய்வதுதான் நவகிரகங்கள் ஆகும். இந்த நவகிரகங்களில் 7 கிரகங்களைத்தான் கிழமைகளாக வைத்துள்ளோம். சூரியனின் ஆதிக்கமுள்ள நாளை ஞாயிறு என்றும், சந்திரனின் ஆதிக்கமுள்ள நாளை திங்கள் என்றும், செவ்வாயின் ஆதிக்கமுள்ள நாளை செவ்வாய் என்றும், புதனின் ஆதிக்கமுள்ள நாளை புதன் என்றும், குருவின் ஆதிக்கமுள்ள நாளை வியாழன் என்றும், சுக்கிரனின் ஆதிக்கமுள்ள நாளை வெள்ளி என்றும், சனியின் ஆதிக்கமுள்ள நாளை சனி என்றும் உலகம் முழுக்க ஒரே மாதிரி கிழமைகளாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதில் ஒவ்வொரு நாளும் வரும் நன்மை தீமைகளை அவரவர் ஜாதகப்படி அனுபவிப்பதையே கர்ம வினை அல்லது விதி என்கிறார்கள். அந்த விதியிலிருந்து விதிவிலக்கும் உள்ளது என்பதை மார்க்கண்டேயர், அபிராமி பட்டர், பிரகலாதன் உள்ளிட்ட பலரின் வாழ்க்கை வரலாறு மூலம் அறிய முடிகிறது. அந்த விதிவிலக்கையே பரிகாரமாக தினமும் அந்தந்த நாளுக்குரிய பிராயச்சித்தமாக என்ன செய்ய வேண்டும் என்பதையே தினமும் இந்த நாள் பரிகாரம் நிகழ்ச்சியில் கண்டு வருகிறோம். இன்று திங்கட்கிழமை. இன்றைய பரிகாரத்தை இனி காணலாம். இது மாபெரும் பொக்கிஷம். அதனால் கட்டாயம் தினமும் குறித்து வைத்து செய்து பாருங்கள். நிச்சயம் எப்பேற்பட்ட விதியும் மாறும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். திங்கள் பரிகாரம். பொதுவா ஒரு கிரகம் பாதிக்கப்பட்டா சித்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல உணவு முறையத்தான் சரி பண்ணுவாங்க. ஒருத்தர் ஜாதகத்துல சந்திரன் பாதிக்கப்பட்டா என்ன சாப்பிடணும்னு சித்தர்கள் சொல்லி இருக்காங்கங்கறத இப்ப பார்க்கலாம். சந்திரன் பாதிக்கப்பட்டவங்க சிகப்பரிசி இல்லனா மாப்பிள சம்பா அரிசியை தொடர்ந்து சாப்பிடுங்க. அப்புறம் மலை வாழைப்பழம், பொன்னாங்கண்ணி கீரை, சின்ன வெங்காயம், பூண்டு, உலர்ந்த கருப்பு திராட்சை, தர்பூசணி, முட்டைகோஸ், பட்டன் காளான், தயிர், பாதாம் பருப்பு, அத்திப்பழம், மஞ்சள் எல்லாம் உணவுல அதிகமா சேர்த்துக்கோங்க. ஒருவேளை கப உடம்பா இருந்தா துளசிய சாப்பிடலாம். இல்லனா துளசிய ஊற வச்சு அந்த தண்ணிய கூட குடிக்கலாம். அதே மாதிரி கற்பூரவள்ளி தூதுவளைய கூட சாப்பிடலாம். அப்புறம் சந்திரன் பாதிக்கப்பட்டவங்க தேவையில்லாம எதுக்கும் யாரையும் சந்தேகப்படக்கூடாது, பயப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. ஒருவேளை எதுக்கெடுத்தாலும் உங்களுக்கு தேவையில்லாம சந்தேகம், பயம் வருதுன்னா நீங்க அதிகமா வெள்ளை நிற ஆடைய உபயோகப்படுத்துங்க. இல்லனா உங்களை சுத்தி வெள்ளை நிறம் இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க. ஏன்னா வெள்ளை நிறத்திற்கு சந்தேக பயத்தை போக்குற சக்தி உண்டு. அப்புறம் சந்திரன் பாதிக்கப்பட்டவங்க கட்டாயம் மந்திர ஜபம் செய்யுங்க. மந்திரங்களையே மிக உயர்வான மந்திரம் சிவ மந்திரம் தான். அதனால எல்லா கோவில் கோபுரம் மேலேயும் சிவ சிவன் எழுதி வச்சிருக்காங்க. சிவ சிவ நம சிவாய, 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 சிவ சிவவே. சிவசிவன்னு சொல்லும் போது ஓம் சேர்த்து, அதாவது ஓம் சிவசிவ ஓம்னு சொல்லும் போது அது கவசமா இருந்து எப்பவும் நம்மள காப்பாத்தும், வாழ்க்கைய மாத்தும். ஓம் சிவசிவ ஓம் மந்திரத்தை தினமும் காலையில 108 வாட்டியும் சாயங்காலம் 108 வாட்டியும் சொல்லுங்க. உங்க விதி கட்டாயம் மாறும். முக்கியமா மன அமைதி கிடைக்கும். அப்புறம் சிலரை பாத்தீங்கன்னா அவங்க எப்பவுமே கற்பனை உலகத்துல வாழ்வாங்க. தனியா உட்கார்ந்து ஏதாவது யோசிச்சுட்டே இருப்பாங்க. இல்லாதத இருக்கிற மாதிரியும் நடக்காதத நடந்துட்ட மாதிரியும், அதாவது நெருங்கிய சொந்தங்களுக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு பயப்படுவாங்க. நெருங்கி பழகிறவங்க தன்னை விட்டு போயிடுவாங்களோன்னு தேவையில்லாம கவலைப்படுவாங்க. சின்ன விஷயத்த கூட அதிகமா யோசிச்சு தேவையில்லாம பயந்து ராத்திரி தூங்க மாட்டாங்க. தூக்க மாத்திரை போட்டாலும் அவங்களுக்கு
அவங்களுக்கு தூக்கம் வராது. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு அதிகமா கெட்ட கனவும் தொடர்ந்து வரும். எப்பவுமே டிஸ்டர்ப்டா இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க இரவு நேரத்துல தூங்க போறதுக்கு முன்னாடி அபிராமி அந்தாதி பாடல போட்டு கேளுங்க. அபிராமி தாய நீங்க உபாசனை பண்ணுங்க. உங்க பிரச்சனை சரியாகும், நல்லா தூங்குவீங்க. உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி. அப்புறம் படுக்கையில உங்க தலை பக்கத்துல ஒரு செம்பு சொம்புல தண்ணிய வச்சு தூங்குங்க. காலையில அத கால்படாத இடத்துல ஊத்திருங்க. கொஞ்ச நாள்ல நீங்களும் மத்தவங்க மாதிரி சந்தோஷமா கவலை இல்லாம நல்லா தூங்குவீங்க. அப்புறம் சிலர் நல்லா இருப்பாங்க, திடீர்னு உடம்பு சரியில்லாம படுத்த படுக்கையா ஆயிடுவாங்க. அப்படிப்பட்டவங்க அவங்க படுத்திருக்க அறையில மிருத்யுஞ்சய மந்திரத்தை 24 மணி நேரமும் ஒலிக்க விடுங்க. 48 நாள்ல படுத்திருந்தவங்க எழுந்து நடப்பாங்க. அவங்க உடம்பு கட்டாயம் சரியாகும். சுயநினைவே இல்லாதவங்களுக்கு கூட மீண்டும் நினைவு திரும்பும். அத்தனை சக்தி வாய்ந்த மந்திரம் தான் மிருத்யுஞ்சய மந்திரம். அப்புறம் இன்னும் சிலரை பாத்தீங்கன்னா அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகும். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் எல்லா டெஸ்டும் எடுத்து பார்த்தா ஒண்ணும் இல்ல, எல்லாம் நார்மல்னு ரிப்போர்ட் வரும். இதுவும் ஒரு வகையான மன பிரச்சனை தான். அப்படிப்பட்டவங்க ஆந்திர மாநிலம் திருப்பதி பக்கத்துல தலக்கோணம்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கு சிவபெருமான் சித்தேஸ்வரரா அருள் பாலிக்கிறார். அந்த ஸ்தலம் பாத்தீங்கன்னா நடு காட்டுக்குள்ள இருக்கு. அங்க மலை மேல ஒரு அருவியும் இருக்கு. அந்த ஸ்தலத்திற்கு வளர்ப்பிறை பிரதோஷம் அப்போ போங்க. பௌர்ணமி வரைக்கும் அங்க தங்குங்க. அங்க இருக்கிற 3 நாளும் அங்க இருக்கிற அருவில குளிங்க. அங்க இருக்கிற ஈசனை மனசார வழிபடுங்க. பௌர்ணமி இரவு வரைக்கும் தங்கியிருந்துட்டு அடுத்த நாள் காலையில சாமிய மனசார கும்பிட்டு வேற எங்கேயும் போகாம நேரா வீட்டுக்கு வந்து வீட்டுல உங்க கையால விளக்கேத்தி சாமி கும்பிடுங்க. இப்படி 6 மாசம் தொடர்ந்து செய்யுங்க. அனைத்து விதமான மனக்கவலை மனப்பிரச்சனை எல்லாம் தானா சரியாகும். அப்புறம் சிலருக்கு பாத்தீங்கன்னா மனசு சரியில்லாததால உடம்பு சரியில்லாம போகும். அதுக்கு ஆங்கிலத்துல சைக்கோசோமேட்டிக் டிசீஸ்னு சொல்வாங்க. அப்படிப்பட்டவங்க எப்பவுமே தனக்கு யாரோ செய்வன வச்சுட்டுதா சொல்லி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதீத மன பாதிப்பு காரணமா அவங்களுக்கு தொடர்ந்து கெட்ட விஷயங்கள் நடக்கும். அப்படிப்பட்டவங்களால கோவிலுக்கு கூட போக முடியாது. கூட இருந்த நல்லவங்க எல்லாரையும் அவங்க சண்டை போட்டு பகைச்சுப்பாங்க. அப்புறம் இது எல்லாத்துக்கும் செய்வினை தான் காரணம்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில சமயத்துல கெட்ட தசாபுத்தி வரும்போது சில கெட்ட விஷயங்கள் சிலருக்கு எதிர்பாராத விதமா நடக்கலாம். அதுக்கும் செய்வினைக்கும் தொழியும் சம்பந்தம் இல்லைங்க. அதனால மத்தவங்க பேச்சு கேட்டு செய்வன அது இதுன்னு வீணா காசு செலவு பண்ணாதீங்க. இப்ப சொல்ல போற பரிகாரத்தை மட்டும் நம்பிக்கையோடு செய்யுங்க. கட்டாயம் உங்க பிரச்சனை சரியாகும். நீங்க என்ன பண்ணுங்க, திங்கட்கிழமை செவ்வாய் ஓரையில இல்லனா அமாவாசை அப்போ சந்திரன் ஓரையில சிதம்பரத்துல இருக்க தில்லைக்காளி அம்மனுக்கு 8 தீபம் நல்லெண்ணெயால ஏத்தி வச்சு வழிபட்டுட்டு 8 எலுமிச்சை பழத்தை காளி பாதத்துல வச்சு வழிபடுங்க. அப்புறம் அந்த எலுமிச்சை பழத்தை உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து உங்க தலைமாட்டுல வச்சு தூங்குங்க. மனசு சரியாகும், உடம்பும் சரியாகும். ஆச்சரியமா இருக்கும். செஞ்சு பாருங்க. கட்டாயம் அதுக்கப்புறம் எல்லாமே நல்லதாத்தான் நடக்கும். ஜாதகத்துல சந்திரன் மட்டும் பாதிச்சா பல பிரச்சனைகள் வரலாம். அவங்க எல்லாம் கட்டாயம் தொடர்ந்து சாயங்காலம் கோவிலுக்கு போகணும். சந்திரனுக்குரிய பரிகார ஸ்தலங்கள் நிறைய இருக்கு. இருந்தாலும் நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கடையூரில் குடிகொண்டிருக்கும் அருள்மிகு அபிராமி சமேத அமிர்த கடேஸ்வரர் ஸ்தலத்துக்கு பௌர்ணமி அப்ப போய் ஒரு முறை போய் வழிபட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையே மாறும். முக்கியமா அபிராமி தாய் அருளால நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். உங்க கஷ்டம் எல்லாம் தீரும். நம்புங்க, நல்லதே நடக்கும். சரி, இனி உங்க ராசிக்கு என்ன மாதிரி பரிகாரம் செஞ்சா உடனே விதி மாறுங்கிறத பார்க்கலாம். நெருப்பு ராசியான மேஷம், சிம்மம், தனுசு ராசிக்காரங்க திருவண்ணாமலைக்கு தொடர்ந்து போறது மூலமாகவும், நீர் ராசியான கடகம், விருட்சகம், மீன ராசிக்காரங்க திருச்சி திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரரை தொடர்ந்து தரிசிக்கிறது மூலமாகவும், நில ராசியான ரிஷபம், கன்னி, மகர ராசிக்காரங்க காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் மற்றும் திருவாரூர் தியாகராஜர் கோவிலுக்கு தொடர்ந்து போறது மூலமாகவும், காத்து ராசியான மிதுனம், துலாம், கும்ப ராசிக்காரங்க ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் இருக்கிற காளஹஸ்தியில இருக்கிற காளஹத்தியப்பரை தொடர்ந்து தரிசிக்கிறது மூலமாகவும் கட்டாயம் உங்க விதியை நீங்க ஜெயிக்கலாம். என் தாயும் அல்லவா பொன்னப்ப
ಪೊನಪನಲವ ಪೊನಂಬಲದವ ಪೊನಪನಲವ ಪೊನಂಬಲದವ. இப்ப சொன்ன விஷயம் எல்லாமே பலருக்கும் சொல்லி அவங்க செஞ்சு பலன் பெற்ற அரிய பரிகார ரகசியங்கள். அதனால நம்பிக்கையோடு செய்யுங்க. நிச்சயம் உங்க வாழ்க்கை மாறும், உங்க விதி மாறும், உங்க கஷ்டம் எல்லாம் தீரும். நம்புங்க, நல்லதே நடக்கும். இந்த நாள் பரிகாரம் திங்கள்.